ஆல் இன் ஒன் ரூஃப்னு ஒரே சென்டென்ஸ்ல சொல்லலாம். ஆனா இது வந்து ஆல் இன் ஒன் ஒண்டர்ஃபுல் ரூஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு நான் செலச்சவங்க இல்லை, நீங்க செலச்சவங்க இல்லைங்கிற மாதிரி எல்லா டெக்னீஷியனும் ஒருத்தர காம்படிட்டிவா பண்ணியிருக்காங்க. இது வந்து நியூலி ஃபேஸ் பண்ண மாதிரியோ நியூலி டெக்னீஷியன் பண்ண மாதிரியோ இல்ல. இது வந்து வெரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு 50 படங்களை கொடுத்தவங்க பண்ண மாதிரி தான் எல்லாரோட பார்ட்டுமே இருக்கு. வெரி குட், அருமையான படம், பார்த்த ஃபீல் இருக்கு. அருமையான படம், எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணுங்கிறது. இது எவ்வளவுக்கு ஒரு எவ்வளோ பிளாக்கா வந்தா நல்ல என்டர்டெயின்மெண்டா இருந்தது மூவி. ஆமா, ஹீரோ ஹீரோயின் சூப்பரா. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல ஆக்சுவலா. ஃபேமிலி காமெடி என்டர்டெயின்மெண்ட் மூவி, என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்தது, எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. என்ன சார், த்ரில்லர் மாதிரி இருக்கும், ஆனா த்ரில்லர் கிடையாது. நல்ல காமெடி மூவி, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. படம் நல்லா வந்திருக்கு. அதாவது 2.5 hours வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். லைக் எனக்கு காமெடி தான் வேணும், அதுதான் வேணும் இல்லை, எல்லாமே இருக்கு. காமெடி இருக்கு, லவ் இருக்கு, த்ரில்லர் இருக்கு, ஹாரர் இருக்கு. மியூசிக் எனக்கு பர்சனலி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆக்டிங்லாம் சூப்பர். எல்லாரும் புதுசா லைக் டிவில இருந்து பிக் ஸ்கிரீனுக்கு வந்திருக்காங்க. நல்லா அவங்க ஒர்க் போட்டிருக்காங்க. அது நல்லபடியா வெளில வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்ல. லைக் ஃபர்ஸ்ட் படம் மொக்கையா இருக்கும்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு. அவங்க வந்து லைக் எக்ஸ்பீரியன்ஸ்டா தான் இப்ப வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க ஒர்க் போட்டிருக்காங்க. அது நல்லபடியா வெளில வந்திருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு நாங்க வெளியில வந்திருக்கோம். ஏன்னா நான் எங்க அம்மா வந்தோம், சின்ன பிள்ளைய கூப்பிட்டு வந்தோம், வயசானவங்க எல்லாம் நம்ம ஃபேமிலியா தான் நாங்க வந்தோம். ஃபேமிலியா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணி வெளில வந்தோம். படம் நல்லா இருக்கு. டைம் பாஸ் ஆனதே தெரியல. நல்ல ஸ்பீடா ஜாலியாவும் இருக்குது. இந்த ஃபைட் எல்லாம் ரொம்ப வல்கராலாம் இல்ல, நல்லா இருக்கு. பசங்கள்லாம் பசங்களோட பார்க்கலாம், யங்கர்ஸும் பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அதுல அவங்கதான் அப்பா என்ன சொல்றாரு, நம்ம பெஸ்ட்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனாலும் அவருக்கே தெரியாம நம்ம பொண்ணு மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிறாருல்ல, அந்த ட்ரெண்ட் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போனா, செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருக்கு. சாங் ஜீன் பிரகாஷ் சாங் எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் நம்ம திவாகர் கேரக்டர்லாம் வேற லெவல். அதெல்லாம் வந்து செதுக்கி இருக்காங்க. அதுல காமெடின்னு பாத்தீங்கன்னாலே பாப் மார்லிலாம் செஞ்சு விட்டுருக்காங்க. ஆமா, பே பண்ண ஆர்ஆர் மாதிரி தான் இருக்கு. பட் நல்லா மேட்ச் ஆகும், நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. யோலோ மூவி வந்து ரொம்ப அல்டிமேட். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே பார்க்கலாம். ரொம்ப எங்கேயுமே ஸ்டக் ஆகாம சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா விறுவிறுப்பா போர் அடிக்காம போகுது படம். காமெடி இருக்கு, சஸ்பென்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே கலந்த ஒரு மூவியா இருக்கு. எங்கேயுமே வந்து போர் அடிக்காது. ஸோ வந்தீங்கன்னா இன்டர்வல் வர்றது தெரியல, அதே போல முடியறதுமே தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க அந்த கதையை சொன்ன விதமும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவங்க வந்து எடுத்திருக்காங்க. இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் மூவில நடிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். நீங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீல் குட் மூவி. சின்ன மூவி, ரொம்ப லாங்கா போல. ஆனா வந்து ஒரு மாதிரி போர் அடிக்காம ஃபன்னா போயிட்டு இருந்தது. ஃபன் அட் த சேம் டைம் த்ரில்லிங்காகவும் சில இடத்துல இருந்தது. பிஜிஎம் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா நல்ல மெசேஜ் இருக்கு. லவ் ஹேஸ் டு வெயிட். லவ் பண்றவங்க கண்டிப்பா வெயிட் பண்ணும், பொறுமை இருக்கணும். அது இந்த படம் வந்து நல்லாவே சொல்லியிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல சார். ஆக்சுவலா சொல்ல போனோம்னா காஸ்ட்டுமே சரி, டைரக்ஷனுமே சரி ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. நல்லா இருந்தது. அந்த ஒரு ஐடியாலஜில தான் வந்தேன். பட் தென் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா தேங்க்ஸ் டு த டீம். இப்போலாம் நம்ம நிறைய சாங்ஸ் எல்லாம் பார்க்கறது இல்லை. லவ் சாங்ஸும் சரி, லவ் ஃபெயிலியர் சாங்ஸும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா பார்க்கலாம், கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி. ஒரு பெரிய காஸ்ட்ல தான் வந்து படம் பார்க்கணும்னு இல்லை, இந்த மாதிரி சின்ன படமாவும் நல்லா இருக்கு, வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த படம். வந்திருக்கு மூவி. நல்லா ஒரு லவ் ரொமான்ஸ் டிராமா, ஒரு மியூசிக்கல் மெலோ டிராமா நல்லா வந்திருக்கு. தியேட்டர்ல வந்து பாருங்க. ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ரொம்ப அதான் சொல்லிட்டேனே, ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் காம்படிட்டிவா பண்ணியிருக்காங்க.
மியூசிக் நான் பெருசா, ஃபைட் நான் பெருசா அப்படின்லாம் எல்லாருமே எல்லாருக்கும் பெரியவங்களா பண்ணி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல 150 நாள் வரைக்கும் ஓடுறதுக்கு வாய்ப்பு. டைரக்டர் அதான் நியூ படம்னே சொல்ல முடியாது. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் பண்ண மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் டைரக்டர் பண்ண மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸான ஃபைட்டர் பண்ண மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் டான்சர் பண்ண மாதிரி, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் பண்ண மாதிரி பண்ணிருக்காங்க. வெரி பிரமாதம். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய இல்ல படம் ஓகே நல்லா தான் இருக்கு. சாங் நல்லா இருக்கு. இந்த லவ் பண்ற விதம் புதுசா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு, எப்படி ஆச்சு அங்க நம்ம லவ் பண்ற இந்த மூவ் பண்ண நல்லா இருக்கு. இந்த லாயர் போர்ஷன் வருது பாருங்க, லாயர் போர்ஷன் அது கொஞ்சம் போரா இருக்கு. அப்புறம் செகண்ட் ஹேண்ட் வர்றாரு இல்லையா, வர செகண்ட் ஹேண்ட் சொல்லிட்டு வர்றாரு படம் ஃபுல்லாவா, அது கொஞ்சம் போரா இருக்கு. ஃபேமிலி ஓட ஓகே தான், பரவாயில்ல படம் பார்க்கலாம். ஃபேமிலியோட தான் பார்க்க முடியும், அந்த மாதிரி படம் தான். எல்லாம் இல்லை லவ் ரொமான்ஸ் ரொம்ப இல்லை, லைட்டாக இருக்கு. தேவைக்கு இருக்கு, ஆக்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஓகே தான். சாங் நல்லா இருக்கு. லொகேஷன்ஸ் அதான் ரிச்சா இருக்கு. ஆக்டிங் நல்லா தான் இருக்கு.